ஒரு குழந்தை பள்ளியில் தண்ணீர் கூட குடிக்க அனுமதி இல்லாமல் ஒதுக்கப்பட்டது. ஆனா அதே குழந்தைதான் ஒரு நாள் ஒரு நாட்டின் சட்டத்தை எழுதிய மனிதனானான். அவர்தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1891 ஏப்ரல் 14 மகாராஷ்டிராவின் மஹு என்ற இடத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சாதி காரணமாக பல அவமானங்களை சந்தித்தார். பள்ளியில் தரையில் உட்கார வைத்தார்கள். தண்ணீர் கூட அவர் கைக்கு தரப்படவில்லை. இந்த அவமானங்கள் பலரை உடைத்திருக்கும். ஆனா அம்பேத்கரை அது உருவாக்கியது. கல்விதான் ஆயுதம் என்று நம்பி அவர் கடுமையாக படித்தார். அவரின் பயணம் அமெரிக்காவின் கொலம்பியா யூனிவர்சிட்டி வரை சென்றது. பின்னர் லண்டனின் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் உயர்கல்வி முடித்தார். ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் உலகின் உயர்ந்த கல்வியை அடைந்தார். இந்தியாவிற்கு திரும்பிய அவர் தனக்காக இல்ல, முழு சமூகத்திற்காக போராட ஆரம்பித்தார். மகத் சத்தியாகிரகா மூலம் தண்ணீர் குடிக்கும் உரிமை கூட ஒரு போராட்டமாக மாற்றினார். அவர் சொன்னார், உங்கள் உரிமைகளை யாரும் தரமாட்டார்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுதந்திர இந்தியா உருவான போது அவரை அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக தேர்வு செய்தனர். அவர் எழுதிய அரசியலமைப்பு ஒவ்வொருவருக்கும் சமத்துவம், சுதந்திரம், நீதி வழங்கியது. அதனால்தான் அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1956 சாதி அமைப்புக்கு எதிராக அவர் பௌத்த மதத்தை தழுவினார். அவருடன் ஆயிரக்கணக்கான மக்கள் மாற்றம் பெற்றனர். அது ஒரு மத மாற்றம் மட்டுமல்ல, ஒரு சமூக புரட்சி. 1956 டிசம்பர் 6 அவர் மறைந்தாலும் அவரின் சிந்தனைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. கல்வி கற்போம், ஒன்றுபடுவோம், போராடுவோம். ஒரு மனிதன் அவமானத்திலிருந்து ஆரம்பித்து முழு சமூகத்தையே உயர்த்திய கதை இது. இதுதான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் உண்மையான வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.